2 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜூன் 5ஆம் தேதி, இந்தியாவினுடைய மிக முக்கியமான பத்திரிகையான பிசினஸ் லைன் ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அந்த செய்தியை படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதே பத்திரிகை இதே போன்ற இது குறித்தான ஒரு முக்கியமான செய்தியை 8 மாசத்துக்கு முன்னாடி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கும்போது அந்த செய்தியை வெளியிடுறாங்க. இப்போ விஜய் அவர்கள் சிஎம் இருக்கிறாரு, அப்போ ஸ்டாலின் அவர்கள் சிஎம் இருந்தாங்க. அன்னைக்கு வந்த செய்திக்கும் இன்னைக்கு வர்ற செய்திக்கும் இடையில என்ன வேறுபாடு? ஏன் 2 நாளைக்கு முன்னாடி வந்த இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு நமக்கு. இது மட்டும் இல்லாம கடந்த மே 10ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான பத்திரிகையான தி ஃபெடரல் மே 16ஆம் தேதி ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. அதுக்கு பிறகு மே 22ஆம் தேதி இன்னொரு செய்தி வெளியிடுறாங்க. ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கும்போது வெளியிட்ட பிசினஸ் லைன் செய்தியும் விஜய் முதலமைச்சரானதுக்கு பிறகு அடுத்தடுத்து வந்த 3 முக்கியமான செய்திக்கும் இடையில மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. உண்மையிலேயே பிசினஸ் லைன் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சியான செய்தி என்ன? அது மட்டும் இல்லாம விஜய் முதலமைச்சரா வந்ததுக்கு பிறகு ஃபெடரல் பத்திரிகை கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். கடந்த ஜூன் 5ஆம் தேதி பிசினஸ் லைன் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மகான் டக் ஜாயின்ஸ் ரேஸ் டு ஆங்கர் ஆந்திராஸ் 29,000 crores மெகா ஷிப் பில்டிங் கிளஸ்டர். அதாவது ஆந்திராவில் 29,000 கோடி முதலீடுகளை யார் செய்கிறார்கள் என்றால் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஷிப் பில்டிங் நிறுவனம். அது மட்டும் இல்லாம சப்மரைன் நிறுவனம், அதாவது நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கக்கூடிய முக்கியமான அரசு நிறுவனம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நவரத்னா நிறுவனங்கள்ல ஒரு முக்கியமான நிறுவனம் மகான் டாக்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் தான் முதலீடு பண்றாங்க. சரி, ஆந்திராவில் 29,000 கோடி இவங்க முதலீடு பண்றதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம ஏன் ஷாக் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம். இந்த ஜூன் 5ஆம் தேதி செய்தியை 8 மாசத்துக்கு முன்னாடி இதே பத்திரிகை வெளியிட்ட இன்னொரு செய்தியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். அந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சைன்ஸ் MOU வித் கொச்சின் ஷிப்யார்ட் மகான் டாக் ஃபார் 30,000 crore ஷிப்யார்ட் ப்ராஜெக்ட். அதாவது கிட்டத்தட்ட 55,000 பேருக்கு வேலை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கப்பல் கட்டும் MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2 நிறுவனங்கள் தமிழ்நாட்டோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் அந்த செய்தி வெளியிடுறாங்க. ஸோ இப்போ 2 செய்தியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிறுவனம் தான். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில் 29,000 கோடி முதலீடு பண்ணு சொல்லாங்களே இந்த நிறுவனம், இந்த கப்பல் கட்டுற நீர்மூழ்கி கட்டுற நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, இதே நிறுவனம் தான் 8 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை தமிழ்நாட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இது வெறும் வர்த்தகத்துக்காக கப்பல் கட்டுற நிறுவனம் கிடையாது. இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறை இருக்கு பாத்தீங்களா, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் சப்மரைன் போன்ற மிக முக்கியமான கப்பல் படைக்கான பாதுகாப்பு உபகரணை தயாரிக்கக்கூடிய முக்கியமான நிறுவனம் இது. இந்த நிறுவனம் இந்தியாவினுடைய ஈஸ்ட் கோஸ்டல் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒரிசா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த ஏரியால இதே போல ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்தாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு தான் 8 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல இது வரைக்கும் என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் ஆந்திராவில் திடீர்னு கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி செய்தி வெளிவந்திருக்கு. ஸோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே கையெழுத்தான இந்த ப்ராஜெக்ட் திடீர்னு ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது செப்டம்பர் 20, 2025 இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாட்டுக்கும் இந்த மகான் டாக் அப்படிங்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கப்பல் கட்டு நிறுவனத்துக்கும் இடையில கையெழுத்தாச்சு. அது 2 நிறுவனங்கள் வந்தாங்க. ஒன்னு கொச்சின் ஷிப்யார்ட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 15,000 கோடி முதலீடு பண்ணாங்க. இந்த 15,000 கோடி முதலீடு பண்ணி கப்பல் கட்டும் நிறுவனத்தை உருவாக்கினா தமிழ்நாட்டில் 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அறிவிச்சாங்க. ஸோ இதனோட சேர்த்து தான் இந்த மகான் டாக் அப்படிங்கக்கூடிய அரசு நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, இன்னொரு நிறுவனம் பிரீமியர் நிறுவனம். இந்த நிறுவனமும் கையெழுத்து போட்டாங்க. இவங்களும் 15,000 கோடி முதலீடு பண்ணாங்க. இவங்க 45,000 பேருக்கு வேலை தருவோம், அதுல 5,000 பேர் டைரக்டான வேலை வாய்ப்பு, 40,000 பேருக்கு வந்து சுற்று மற்ற மறைமுகமான வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. ஸோ அப்ப இந்த 2 நிறுவனத்தையும் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்காக மத்திய அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்டோடு தமிழ்நாடு MOU சைன் பண்ணாங்க. அந்த சைன் பண்ண MOU அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு கூடிய இந்த நேரத்தில் திடீர்னு இது ஆந்திராவுக்கு கைமாறி இருக்கு. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன் சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, இது முதல் முறை கிடையாது. மே 10ஆம் தேதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு ஃபெடரல் பத்திரிகை 2 செய்தியை வெளியிட்டாங்க. ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா மே 16ஆம் தேதி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மே 22ஆம் தேதி. இந்த மே 16ஆம் தேதி வெளியிட்ட செய்தியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இதே போல கப்பல் கட்டுற ப்ராஜெக்ட் மாதிரி தமிழ்நாட்டில் விமானங்களை உற்பத்தி பண்ணுவதற்கு, அதாவது அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்டை
உருவாக்குறதுக்காக மத்திய அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 15,000 கோடி முதலீடு பண்றதாக உறுதி அளிச்சிருந்தாங்க. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா இதுவும் ஸ்டாலின் இருக்கும்போது நடந்துச்சு. ஆனா விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு பிறகு மே 10ஆம் தேதி அவர் சிஎம் ஆகிறார் இல்லையா, அதுக்கு பிறகு 16ஆம் தேதி செய்தியில் என்ன வருது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட், இந்த 15,000 கோடி 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் தயாரிக்கக்கூடிய இந்த ஏரோஸ்பேஸ் ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு போயிருச்சு அப்படின்னு செய்தி வெளிவருது. இதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது ஒரு சாதாரண ப்ராஜெக்ட் கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓசூர்ல கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேல அன்னைக்கு நிலம் ஒதுக்குனாங்க. ரன்வே கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கான ரன்வேக்காக நிலங்களை ஒதுக்குனாங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து பெங்களூருக்கு பக்கத்துல, ஓசூர் வந்து பெங்களூர் பக்கத்துல தான் இருக்கு. ஏன்னா பெங்களூர்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நோடல் ஏஜென்சி இருக்கு. நோடல் ஏஜென்சி அப்படிங்கிறது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போர் விமானங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிறுவனம் போற போக்குல தயாரிக்க முடியாது. அரசாங்கம் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதாவது அரசாங்க நிறுவனமா இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் ஏரோப்ளைனை தயாரிக்கிறாங்க, ஃபைட்டர் ஜெட் தயாரிக்கிறாங்க, அது தனி கதை. இப்ப ரிலையன்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் நேரடியாக வெளிநாட்டுக்கு கூடிய நிறுவனங்களோடு ஒப்பந்தங்கள் போட்டு இந்தியாவிலேயே ரஃபேல் போன்ற விமானங்களை தயாரிப்பதற்காக இறங்கி இருக்கிறாங்க. எப்படி எது நடந்தாலும் சரி இந்த நோடல் ஏஜென்சியினுடைய கட்டுப்பாட்டு, அதனுடைய மானிட்டருக்குள்ளதான் இது எல்லாமே நடக்கணும். ஸோ அப்போ பெங்களூர்ல இந்த ஏஜென்சி இருக்கு, நோடல் ஏஜென்சி. அதுக்கு பக்கத்துல ஹோசூர். அந்த ஹோசூர்ல இது உற்பத்தி பண்றதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம், இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் இதுக்கான நிலம்லாம் ஒதுக்கி எல்லா வேலையும் பார்த்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் 10ஆம் தேதி சிஎம்ஆ பொறுப்பேற்ற உடனேயே 16ஆம் தேதி இந்த 15,000 கோடி ரூபாய் அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் தயாரிக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு போயிருச்சு அப்படின்னாங்க. இதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏற்கனவே 15 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை தயாரிப்பது, அதாவது கப்பல் கட்டுற நிறுவனமும் ஆந்திராவுக்கு போயிருச்சு அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த ரெண்டுமே எதர்ச்சியா தமிழ்நாட்டில இருந்து ஆந்திராவுக்கு போனதா, இல்ல தமிழ்நாட்டில் மே 10ஆம் தேதி விஜய் அவர்கள் முதலமைச்சரா வந்ததுக்கு பிறகு போதிய ஒத்துழைப்பு தராததால் இது ஆந்திராவுக்கு போச்சா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இது இத்தோட நிக்கல. மே 22ஆம் தேதி இன்னொரு செய்தி வருது. தமிழ்நாட்டில் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வந்து அவங்களுடைய யூனிட் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஏற்கனவே 4 யூனிட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு 20 லட்சம் பைக்கை தயாரிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய யூனிட்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா செய்யாறுல ஒரு ப்ராஜெக்ட் 958 கோடி ப்ராஜெக்ட் ஒன்று, இன்னொரு ப்ராஜெக்ட் உரகடத்துல 2500 கோடி ஒரு ப்ராஜெக்ட், இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக பிளான் போட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஏற்கனவே மே 16 மே 22 இந்த 2 ப்ராஜெக்ட் போனப்பவே தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்களை சோசியல் மீடியால எல்லாருமே வந்து வெளிப்படையா கேள்வி கேட்டாங்க. ஏங்க இப்படி தமிழ்நாட்டை விட்டு ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்குங்க, பல ஆயிரம் பேர்த்தினுடைய வேலை வாய்ப்புங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. அந்த கேள்விக்கு அவங்க எந்த பதிலும் சொல்லல. அவங்க ரீல்ஸ் போட்டாங்க. நான் ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்டர்ஸை கூப்பிடுறேன் அப்படின்னாங்க. அந்த ரீல்ஸ் போட்ட உடனேயே எல்லாருமே பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க, அவங்கள விமர்சிச்சாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னாங்க. ஒரு தமிழ்நாட்டினுடைய குடிமகனாக நாம வந்து விஜய் தான் முதலமைச்சராக வந்திருக்கிறாரு, அவர் தான் கீர்த்தனாவை அப்பாயின்ட் பண்ணாரு, ஒரு பொறுப்போட செயல்படுவாங்க. ஒரு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட் எல்லாம் தாண்டி ரீல்ஸ் போடுற இடத்துல இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் ரொம்ப கவலையோட இருந்தா உடனே ஆந்திராவினுடைய சந்திரபாபு நாயுடு இருக்கார் பாத்தீங்களா, அந்த சந்திரபாபு நாயுடைய மகன் அவரும் மினிஸ்டரா இருக்காரு. அவர் வந்து இவங்களுடைய இந்த ரீல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரீல்ஸை ரீட்வீட் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்து போட்டிருக்காங்க. எதை கண்டும் பயப்படாதீங்க, ட்ரோல்ஸை கண்டெல்லாம் பயப்படாதீங்க, உங்களுடைய அப்ரோச் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நாம அப்பவே ஒரு வீடியோ பேசணும். அதாவது இன்னைக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவோடு கூட்டணியில் இருக்கு. இந்த தெலுங்கு தேசம் கட்சி அந்த மாநிலத்தில் ஜெயிக்கிறதுக்காக ஐபேக் மாதிரியான நிறுவனங்களை வச்சு பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஐபேக் நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள். அப்ப ஏற்கனவே தெலுங்கு தேசம் கட்சிக்கும் அவங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. சோ அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஐபேக்ல இருந்து வெளியே வந்து பெண்ல வேலை பார்க்கறாங்க, அப்புறம் வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை பார்க்கறாங்க. பிற்பாடு இன்னைக்கு வந்து தாவேகா கட்சியில இணைஞ்சு அமைச்சர் ஆயிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்க யார் கூட வேணாலும் தேர்தல் வேலை பார்க்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரு கட்சியிலையும் சேரலாம், தேர்தலையும் நிக்கலாம், மக்கள் ஓட்டு போட்டா மினிஸ்டராகவும் ஆகலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க மினிஸ்டர் ஆனதுக்கு பிறகு தமிழ்நாட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் ஒன்னொன்னா ஆந்திராவுக்கு போகுது பாத்தீங்களா, இதுதான் எங்களுக்கு கேள்வியா இருக்கு. ஏன் அப்படின்னா நாங்க உங்களை எதுக்காக அமைச்சராக உட்கார வச்சோம்? தமிழ்நாட்டில் முதலீடை நீங்க அதிகப்படுத்துவீங்க, எங்களுக்கு வேலை வாங்கி தருவீங்க, ஜென்சிக்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அந்த பசங்க எல்லாம் படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறாங்க, அந்த பசங்களுக்கு இது மாதிரியான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இது ஒரு சாதாரண ப்ராஜெக்ட் கிடையாது. அதாவது நீர்மூழ்கி கப்பல் கட்டுவதோ இல்ல 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் கட்டுறது, இது சாதாரண ப்ராஜெக்ட்லாம் கிடையாது. இதெல்லாமே மிகப்பெரிய அரசு முதலீடுகள்.
கிட்டத்தட்ட 30-40 கோடிக்கு மேல மிகப்பெரிய முதலீடுகள். இந்த முதலீடுகள்ல தமிழ்நாட்டில் செய்யும் போது நம்ம தமிழ் பசங்களுக்கு அதுல வேலை கிடைக்கும். ஏன்னா மினிமம் நீங்க இவ்வளவு பேருக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கும். அந்த ஒப்பந்தத்தை பெரும்பாலான நிறுவனங்கள் மீறி போயிட்டாங்க. ஆனா அதை மீற விடாம தடுத்து நிறுத்தி நமக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திட்ட இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கையை விட்டு எப்படி நழுவி போச்சு. இந்த 3 ப்ராஜெக்ட் இது வரைக்கும் போயிருக்கு. ஆனா இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர்கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு? ராயல் என்ஃபீல்டுக்கு பக்காவான இடம் தமிழ்நாடு. காலங்காலமா ராயல் என்ஃபீல்டு இங்கதான் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. நம்மள வேண்டான்னு சொல்லிட்டு ஆந்திராவுக்கு போறதுக்கு என்ன காரணம்? ரெண்டாவது, மத்திய அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் ரெண்டுமே, ஒன்னு நேவி சார்ந்தது, இன்னொன்னு ஏர்ஃபோர்ஸ் சார்ந்தது. இந்த 2 ப்ராஜெக்ட் ஏன் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகணும்? நம்ம கிட்ட தான் திருச்சியில துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கு, அதுவும் டிஃபென்ஸ் கண்ட்ரோல் வரதான். நம்ம கிட்ட தான் பீரிங் வண்டி தயாரிக்கக்கூடிய ஆவடி தொழிற்சாலை இருக்கு. இது போன்று டிஃபென்ஸ் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் நம்ம ஊர்ல தான் அதிகமான முதலீடுகளை பண்ணி நிறைய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஊரை வேண்டான்ட்டு ஏன் இந்த 1 மாசத்துக்குள்ள இப்ப அங்க போனாங்க? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த கேள்வி வேலை தேடி அலையக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் கேட்கக்கூடிய கேள்வி. தயவு செஞ்சு விஜய் அரசாங்கம், தயவு செஞ்சு கீர்த்தனா அவர்கள், ஏன் இது மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டை விட்டு போயிட்டு இருக்கு? இல்ல இந்த ப்ராஜெக்ட் வேற, அந்த ப்ராஜெக்ட் வேற. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது கையெழுத்து போட்ட அந்த 30,000 கோடி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்மகிட்ட தான் இருக்கு. அந்த கப்பல் கட்டு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் தான் முதலீடு பண்றாங்க, தமிழ்நாடு தான் நிலம் கொடுத்துருக்கு, தமிழ்நாட்டில் உற்பத்தி நடந்துட்டு இருக்கு. ஆந்திராவில் சொல்லக்கூடிய இந்த 30,000 கோடி அப்படிங்கிறது வேற அப்படின்னா அதையும் வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு கோஸ்டல் சைட்ல ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் சப்மரைன் ஷிப் பில்டிங்க்கு 30,000 கோடி ஸ்பெசிபிக்கா ஒதுக்குது அப்படின்னா 2 இடத்துல கட்ட மாட்டான், ஒரு இடத்துல தான் கட்டுவான். அவன் தமிழ்நாட்டில இருந்து ஆந்திராவுக்கு போயிட்டான். இது உண்மையிலேயே ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு தமிழ் மக்கள்கிட்ட விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த விஜய் அரசாங்கத்திட்ட இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், தேவையில்லாத பொய் ரீல்ஸ் போடுறதை விட்டுட்டு மக்களுக்கு இது என்னன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க பள்ளி குழந்தைகளை வச்சு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. தெருவிளக்கு இல்ல, விஜய் மாமா உடனே தெருவிளக்கு போட்டாரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. காவா அடைச்சு கிடக்கு, சாக்கடை போல, நான் ஒரு குழந்தைய வச்சு விஜய் மாமா சாக்கடை அடைச்சு கிடக்குன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் சாக்கடை போற மாதிரி ரீல்ஸ் போடுறீங்க. இது மாதிரி பொம்மை அரசாங்கத்தை, ரீல்ஸ் அரசாங்கத்தை பண்றதை விட்டுட்டு தயவு செஞ்சு இந்த மாநிலத்தினுடைய மிகப்பெரிய பலமா இருக்கக்கூடிய உற்பத்தி நிறுவனத்தில் ஏன் இது போன்று நடக்குது அப்படிங்கிறது குறித்து விளக்கம் கொடுங்க.